டாக்டர், நேயர்களுக்கு உங்களுடைய இன்றைய டேக் ஹோம் மெசேஜ் என்ன? நேயர்களுக்கு என்ன தெரியுமா சொல்லப்போ இது வரைக்கும் கேட்டுட்டு இருந்திருப்பீங்க. கருத்துக்களை உள்வாங்கி பதிய வைத்து கடைப்பிடிக்க ஆரம்பித்தோம். யாரும் பயப்படக்கூடாது. என் டேக் ஹோம் மெசேஜ் என்ன தெரியுமா? எல்லாருமே ப்ளீஸ் அவாய்ட் ஹரி, ஒரி, கரி டு கெட் பரீட். அதான் அடிக்கடி சொல்கிறேன். நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மயிலும் இருக்கின்ற பூனை, இன்று என்பது தான் கையில் இருக்கின்ற மீனை என்று லிவிங் நவுன்னு சொல்கிறேன். இந்த நிகழ்காலத்தில் வாழ கற்றுக்கொண்டால் உங்களுக்கு பிரச்சனையே வராது. அதான் அடிக்கடி நான் உலக மக்கள் அனைவருக்கும் சொல்லியிருந்தேன். கால்குலேட்டர் தானேங்க. ஆமாம், வாழ்க்கையே ஒரு கணக்குங்க. எப்படின்னா இதில் பாருங்களேன், நல்லதை கூட்டி கெட்டதை கழித்து அறிவை பெருக்கி நேரத்தை சீராக வகுத்து நீ சமநிலையில் வாழ கற்றுக்கொண்டால் இதை கேட்பது அனைவரும் 100 வருடம் கடந்து வாழ முடியும். வாழ்க்கை ஒன்றுமே இல்லை. அதை விட பார்த்தீங்கன்னா வாழ்க்கை ஒரு வானவில்ங்க. எல்லாம் ரசிக்காதவங்க யாருமே கிடையாது. வானவில் தோன்றி மறையும், நாம் அனைவரும் தோன்றி மறைவோம். வானவில்லை கிட்டமான தொட முடியாது, வானவில்லை கிட்டமான பார்க்க முடியாது. உன் வாழ்க்கையை நீ அதுக்குள் போகாமல் தூரத்திலிருந்து பார்க்கணும். இந்த வானவில்லை பார்த்தீங்கன்னா அந்த உணர்வு, உணவு, உடற்பயிற்சி 3மே வானவில்லை இருக்குதுங்க. அந்த உணர்வுன்றது என்ன தெரியுமா? வானவில் இருக்கின்ற 7 நிறங்களை உங்கள் 7 எண்ணங்களாக மாற்றிக்கொள்ளுங்கள். 7 எண்ணங்கள் என்ன தெரியுமா? அமைதி, அன்பு, அறிவு, ஆற்றல், அடக்கம், அரவணைப்பு, ஆதரவு என்ற எண்ணங்களுடன் வளைந்து கொடுக்கின்ற பக்கம் வந்துவிட்டால் உங்கள் வாழ்க்கை வானவில்லாக மாறிவிடும். வானவில் இருக்கிற 7 நிறங்கள் காய்கறி பழங்களின் தோலில் மட்டும்தான் இருக்குது. அது தோலுடன் சாப்பிடுவாங்க. தோலில் தான் எல்லா சக்தியும் இருக்குது. அதோடு சாப்பிட்டுக்கிட்டு வானவில் இருக்கின்ற 7 நிறங்களில் ஒரு உடற்பயிற்சி ஏரோபிக், நடத்தல், நீந்துதல், சைக்கிள் ஓட்டு, ஏதாவது ஒரு ஏரோபிக் எக்ஸசைஸ் ப்ளஸ் உங்கள் வாழ்க்கையை ஒரு தியானமாக வச்சுக்கணும். நான் உண்மையில் மெடிடேஷன் பண்ணுவதில்லை. சில பேர் 20 நிமிடம் பண்ணுறாங்க, 24 நிமிடம் ஒரே வெறியன் ஆயிடுறேன். அது கூடாது. நான் என் வாழ்க்கையே ஒரு மெடிடேஷனில் வாழ்க்கை நடத்திட்டுருக்கேன் அப்படின்னு மாற்றிக்கிட்டுனா போதும். சொக்கலையும் வேதாந்தம் பேச கேட்க மாட்டேனீங்கன்னா அப்போ உங்கள் வீட்டில் வானவில் இருக்கும். நிறைய வீட்டில் அந்த வானவில் கொடுக்கணும். அந்த வானவில்னா தெரியுமா? எல்லா வியாதிகளுக்கும் இந்த நிறமான கேப்சூல், மெடிசன், இன்ஜெக்ஷன்ஸ். ஸோ என்னுடைய கருத்துக்கள் அனைத்தும் மருந்தில்லா மருத்துவத்தை நோக்கி உங்கள் பயணம் சொல்ல வேண்டும். ஸோ இன்னும் சொல்ல விரும்புகிற எல்லாருக்குமே, நம்ம எல்லாரும் ஒரு இதயம் தான் நினச்சிட்ருக்கீங்க. 3 இதயம் இருக்குதுங்க. ஒன்று இந்த இதயம், இந்த கெண்டைக்கால் லெஃப்ட் சைடில் காஃப் மசில், ரைட் கெண்டைக்கால் 2வது இதயம், தென் லெஃப்ட் கெண்டைக்கால் காஃப் மசில் 3வது இதயம். அந்த 2 பெரிஃபரல் 2, 3 அந்த பெரிஃபரல் ஹார்ட்டை நீங்கள் இயக்கி கொண்டிருந்தால்தான் ரத்தம் காலிலிருந்து பம்ப் பண்ணி இந்த இதயத்திற்கு போகும். ஸோ ஹியூமன் பீயிங் ஆர் மென்ட் டு பி டைனமிக். நடத்தல், நீந்தல், ஓடி அப்படி இருந்தால் தான் நன்றாக இந்த இதயம் முடியும். ஸோ நீங்கள் எப்பொழுதுமே உடலை மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மஸ்ட் பி கைனட்டிக் ஆல் த டைம். இப்படி சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. இன்றைக்கி நான் 8வது மாடியில் இதயத்தில் தலைவராக இருக்கிறேன். 8 மாடி சிலருக்கு சொக்கலையும் ஒரு முறையோட லிஃப்ட்டை பயன்படுத்துறது கிடையாது. நான் புதுசாக லிஃப்ட் வேணும் தான். சார் லிஃப்ட்டில் போகலாமான்னு, ஏன்பா தொந்தரவு பண்ணுற, லிஃப்ட்டில் வாங்க சார், மேலே சீக்கிரம் போயிடலாமேன்னா. அது போகக்கூடாது என்பதற்காகத்தான் நான் படிக்கட்டில் செல்லுகின்றேன். அதை விட முக்கியமாக 3 கிங்ஸ் உங்களிடம் கொடுக்கின்றேன். 2 கிங்கை நீங்கள் கொண்டுடணும், 1 கிங்கை நீங்கள் வச்சுக்கணும். 2 கிங்கை கொள்ள வேண்டியதுனா தெரியுமாங்க? ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங். எந்த கிங்கை நீங்கள் வச்சுக்கணும்னா வாக்கிங் அப்படி வச்சுக்கிட்டா போதும். இன்னும் எல்லா நேரங்களுக்கும் உன் வாழ்க்கையை மற்றவரிடம் பார்த்து நீ காப்பிடிக்காது. உன் வாழ்க்கையை நீ நிர்ணயித்து நீ வாழ வேண்டுமே தவிர வாழ்க்கை ஒரு இனிய பயணம். காப்பி எடுத்து ஒரு பந்தயம் ஆகிடும். அந்த பந்தயம் என்ற வாழ்க்கையை நீங்கள் இறந்துவிட வாய்ப்புண்டு. நீங்கள் உங்கள் வாழ்க்கை எதுவாக இருந்தாலும் மகிழ்ச்சியுடன் இனிய பயணமாக தொடர்ந்தால், நான் சொல்லுகின்ற கருத்தை வாங்கி கொண்டால், கேட்கின்ற அனைவர் நேயர்களும் 100 வருடம் கடந்து வாழ முடியும் என்பதில் மாற்று கருத்தில்லை. அனைவரும் பயன்பெற்று நலமுடன் வளமுடன் வாழ வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகச்சிறப்பான விளக்கங்கள், ரொம்ப அழகாக இருந்துச்சு. நன்றி. நன்றி. கட் பண்ணி